அன்புகளுக்கு வணக்கம். எங்கே இருக்கிறோம்? கோயம்புத்தூரில் இருக்கிறேங்க, லீமெரிடியன் ஹோட்டல். இங்கேருந்து தான் வந்து வண்டியை கிளப்ப போகிறோம். எந்த வண்டின்னு சொல்கிறதாங்க, அது குதிரைங்க. இங்கே பாருங்க, குதிரையை கிளப்ப போகிறோம். லைனாக எல்லா வண்டியும் வந்துட்டு இருக்குது. நம்மளுக்கு இந்த வண்டியில் தான் நம்ம கிளம்புறோம். ரிஷிகேஷ் ரேபிடே இல்லாத வண்டி அதுக்குள்ள வண்டி வந்துட்டு இருக்குது. ரிஷிகேஷ் ரேபிட் எப்படி இருக்குதுங்க, டிஃப்ரெண்ட்டான பேர். இது வந்து பழைய ஒரு அந்த காலத்துல எல்லாம் மாருதியில் ஒரு வண்டி வந்தது, அக்வாமெரைன், அந்த கலர். இது வந்து S25 வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். 25 நம்மளது வந்துருச்சு, ரெடி ஆயிடுச்சு. வாங்க அப்படியே காமிக்கிற பூரா லைன் கட்டி கார் நிற்கும் பாருங்க. 3 கலருங்க மெயினாக. இந்த நைனிட்டாலு, அதுக்கப்புறம் இந்த பச்சை, அதுக்கப்புறம் கிரே. நம்ம போகிற வண்டி இந்த வண்டியில் தான் போகிறோங்க. S25 தான் நம்ம போகிறோம். நம்ம வண்டி நீட்டாக ரெடி ஆயிடுச்சு, பழன்னு தொடச்சி எல்லாம் ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து கலர் பார்த்திங்கன்னா கிரே கலர். இது ஒரு கலர், இது வந்து கிரே, இது வந்து ப்ளூ. நைனிட்டால் என்னது, டார்ச்சரா என்னமோ வரும், நைனிட்டால் அப்படிங்கிற மாதிரி வரும். ஆமாம், ஊருக்கு வரைக்கும் அடிக்கு இந்த அலைக்கு கிட்டத்தட்ட இருக்கு, ஒரு 100 வண்டிக்கு பக்கம் இருக்குங்க சேர. அத்தனை வண்டியுமே. ஈவியோடைய லான்ச் வந்து பார்த்திங்கன்னா, இந்த சிஆர்ஐ ஈவி வந்து மும்பையில் லான்ச் வச்சுருந்தாங்க. டிரைவ் வந்து கோயம்புத்தூர் கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்திருக்காங்க. லாஸ்ட் டைம் வந்து ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் இருக்குது, ஆல்ட்ராஸ் ரேசர் கொண்டு வந்திருந்தாங்க கோயம்புத்தூர். அதுக்கப்புறம் இப்போ டாடா சிஆர்ஐ ஈவி கொண்டு வந்திருக்கிறாங்க. அது என்ன காரணம், நீங்கள் போன ஆஃப் ரோடு வீடியோ பார்த்துருப்பீங்க. கோஸ்ட் ட்ராக்கில் நம்ம வந்து பண்ணியிருப்போம், நரேன் கார்த்திகேயன் அவருடைய ட்ராக்கில். அது வந்து ஆஃப் ரோடுங்க. இப்போ வந்து நம்ம ஒரு லாங் டிரைவ் எடுத்துகிட்டு போகிறோம். இன்றைக்கி வந்து டிரைவ் ரிவ்யூ ஃபுல்லாக நீங்கள் பார்க்க போகிறீங்க. உண்மையாலுமேங்க என் வாழ்க்கையிலேயே சொல்கிறேன், இத்தனை வருஷம் ஜிஎஸ் அப்படி தான் சொல்லிச்சு. ஜிஎஸோட வாழ்க்கையிலேயே இப்படி ஒரு ஆஃப் ரோடு நம்ம ஒரு ஃபீல் பண்ணினது, ஒவ்வொரு அனுபவங்கள் அவ்வளோ நல்லா இருந்ததுங்க. அவ்வளோ சந்தோஷமாகவும் இருந்தது. அதே மாதிரி இது லாங் டிரைவ் ஓட்டணும் அப்படிங்கிறது ஆசை. அதனால் எல்லாருமே பக்கத்தில் போகிறாங்க. நான் வந்து ஒரு மிகப்பெரிய லாங் ஒன்று எடுக்கலான்ட்டு இருக்கிறேன். அது என்ன ஏதுங்கிறது போகும்போது நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாங்க. இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் அந்த ஈவி பற்றி பேச வேண்டியது இருக்குது. ஒரு நீண்ட இடைவேளைக்கு பிறகு என்னுடைய வாழ்க்கையிலையும் அவ்வளோ ஒரு சந்தோஷமான காருன்னு சொல்லலாம். நிறைய விஷயங்களில் இப்படியே பேசிகிட்டு இருந்தால் மனசு வேறு பயங்கர டைவர்ட் ஆகிட்டே இருக்குது. எப்படியாவது இந்த காரை வாங்கிடலாமா அப்படின்னு சொல்லி. ஆமாம், ஆல்ரெடி கன்சல்டேஷன் கால்லேயே வந்து கிட்டத்தட்ட ஒரு 7-8 பேர் வந்து கன்ஃபார்ம் பண்ணி சிஆர்ஐ ஈவி புக் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம கோயம்புத்தூர் எஸ்ஜியில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸு, நம்ம சொந்தக்காரங்க, நம்ம டிஎம்எஃப் எல்லாம் சேர்ந்து ஓகே நோ ப்ராப்ளம், மொத்தம் ஒரு 13 வண்டி அப் டு டேட் இன்றைக்கி வரைக்கும் நம்ம வந்து புக்கிங் ஆகிருக்குது. அங்கே இன்னும் ஏகப்பட்ட வண்டி புக்கிங்கும் போயிட்டுருக்குது. எஸ்ஜியோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸுங்க நான் கொடுத்துட்றேன். நீங்களும் வண்டி வேணால் புக் பண்ணிக்க. ஆல்ரெடி வண்டி வந்தாச்சு, வண்டியும் இருக்குது, நீங்கள் வந்தீங்கன்னா பார்க்கலாம். அப்புறம் வண்டியினுடைய பேட்ரிங்க, அப்புறம் வண்டியினுடைய இது வாரண்டி விஷயமாகட்டும், அப்புறம் வண்டி சஸ்பென்ஷன் விஷயமாகட்டும், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து நம்ம ரன்னிங் வந்து போகும்போது பேசிக்கலாம். சரிங்களா? சரி வாங்க போகலாம். வண்டி வந்து ஓட்டலேருந்து எடுத்தாச்சுங்க. கரெக்டாக 100 இருக்குது. நம்மளுக்கு வந்து 510 காமிச்சிது. இப்படி எடுத்து அப்படியே இன்ன வரைக்கும் நின்றுட்டு இருந்தோம். இப்போ 508 காமிக்குது. ஆக்சுவலாக வந்து இது என்ன ரேஞ்ச் எடுக்கணும்னு பார்க்கணும். நம்ம வந்து இன்றைக்கி ஊட்டமாக வந்துட்டாங்க. சரி, நம்மளுக்கு இங்கே கோயம்புத்தூர் பக்கம் தானுங்க. அதனால் திருப்பூர் வந்து காலையில் ரெடியாக வர சொல்லிவிட்டு அதனால் கிளம்பி வந்துட்டாங்க. நிறைய விஷயங்கள் வந்துங்க, ஒரு சில கார்களில் மட்டும்தான் அந்த மாதிரி வந்து நம்ம மனசுக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம் இருக்கும். அதில் வந்து இந்த டாடா சிஆர்ஐ ஈவியில் வந்து நம்மளுக்கு நிறைய மனசுக்கு பிடிச்ச விஷயங்களும் இருக்குது, குழந்தைகளுக்கு பிடிச்ச விஷயங்களும் இருக்குது. அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு சொல்ல வரல வாயில். இங்கே ஒரு கோவை கொங்கு விருந்து தான் புதுசாக ஓப்பன் பண்ணிக்கிறாங்க. கோவை கொங்கு விருந்து நாட்டுக்கோழி அட்டகாசமாக இருக்கும். நம்ம லீமெரிடியன் ஹோட்டல் தாண்டி வந்திங்கன்னா இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம வந்துங்க சஸ்பென்ஷன்லேருந்து பேசிடலாங்க. வண்டியினுடைய சஸ்பென்ஷன், இந்த மல்டிலிங்க் சஸ்பென்ஷனுங்க, புறவுக்கால இண்டிபெண்டன்ட் சஸ்பென்ஷனு தனித்தனியாக கொடுத்தங்காட்டி தான் ஒவ்வொரு இடத்துலையுமே வண்டி வந்து சும்மா அப்படியே லப்பரை பந்தாட்டம் முதங்குதுங்க. அந்த குண்டுகுழியாகிட்டு நேற்று ஆஃப் ரோடு அந்த நம்ம ஒன்று எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாங்க வார்த்தைகளால் சொல்ல முடியாது. நம்மளாம் அவ்வளோ ஒரு ஃபீல் பண்ணணும் அந்த இதில். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அந்த ஆஃப் ரோடு வீடியோ பார்க்குறேன், நீங்கள் வந்து பாருங்கள். நான் இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருந்திருப்பேன். அடே வார்த்தைகளால் சொல்லவே முடியாது, அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க அந்த ஆஃப் ரோடு எக்ஸ்பீரியன்ஸு.
அதில் தான் சஸ்பென்ஷனோட அந்த இதே தெரிஞ்சதுங்க. அந்த குண்டு குழி ஓட்டும்போது அந்த கல் ரோடாகட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அதில் அந்த ஆஃப் ரோடு விஷயங்களில் பண்ணணும். அவ்வளோ விஷயங்களை பிடிச்சது. சரி, இப்போ வந்து கரெக்டாக நம்ம இந்த நீலம்பூர் கிட்டே வந்திருக்கிறேங்க. முதல்ல அப்படியே இந்த டிராஃபிக்கெல்லாம் கொஞ்சம் தாண்டிக்கிறேங்க. தாண்டிட்டு நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட சொல்லணும். நான் சொல்கிறேனுங்க. ஆல்ரெடி நம்ம பிளான் பண்ணினதே 8 மணிக்கு கிளம்பலான்னு பிளான் பண்ணி எல்லாம் ரெடி ஆகிட்டுங்க. ஊட்டமாக 7:30 வர சொன்னால் வந்துட்டாங்க. இதுங்க இங்கே பார்த்தீங்கன்னா வண்டி தொடச்சி கொடுக்குறதுக்கு இவ்வளோ லேட் பண்ணிட்டாங்க. நாங்கள் அப்புறம் கீழே வந்து நான் ஜிஎஸ்ஸு நம்ம ஹைப்ரிட் ராஜன் எல்லாம் வந்து கீழே பிரேக்ஃபாஸ்ட் இங்கே தான் சாப்பிட்டேங்க. இட்லி, தோசை, வடையெல்லாம் சாப்பிட்டு பூரி எல்லாங்க, பொங்கல் கொஞ்சம் எல்லாம் நம்ம டேஸ்ட் பார்த்தோம். பார்த்துட்டு 8:15 வந்தோம். வந்த அப்புறம் இந்த ப்ரீப்பிங்லாம் கொடுத்து நீட்டாக தொடச்சி ஒரு 9:15 தான் கொடுத்தாங்க வண்டி. அதுக்கப்புறம் தான் எடுத்து பிடிச்சிருக்குறோம். முடிஞ்ச வரைக்கும் லாங் போகிறோம். எந்தளவுக்கு கவர் பண்ணிட்டேன்னு சொல்லி நான் உங்களுக்கு காமிக்கிறேனுங்க. அதுக்கப்புறம் மெயினாக வண்டி பற்றி வருவோம். இப்போ இந்த டாடா சியரா பெட்ரோல் வண்டி, டீசல் வண்டிகளுக்கும் இதுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. பம்பர் மட்டும்தான் வித்தியாசம். அதுக்கப்புறம் பேட்டரி பேக் வித்தியாசங்க. இது வந்து முழுக்க ஆக்டிவ்.EV அப்படிங்கிற பிளாட்ஃபார்மில் வந்தங்காட்டி இது பெட்ரோலுக்கும் யூஸ் ஆகிக்கும், ஈவிக்கும் அட்டகாசமாக பண்ணிக்கலாம். அந்த கான்செப்டில் தான் முதலே பண்ணியிருக்கிறாங்க. அதனால் வந்து பிளாட்ஃபாரத்தை அதனால் நம்மளுக்காகட்டும் அவங்களுக்கு செலவு ரொம்ப கம்மியாக இருக்கும். அதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம எதிர்பார்த்ததே வந்து பார்த்திங்கன்னா உண்மையாலுமே ஒரு 55 கிலோவாட் எதிர்பார்த்தோம். ஹையஸ்ட்டு 65 கிலோவாட் வரும்னு நினச்சோம். ஆனால் அடித்தாங்க வருங்க. பேஸ் மாடலே 65 கிலோவாட்டு, டாப் மாடல் 75 கிலோவாட்னு போட்டாங்க. மிகப்பெரிய ப்ளஸ் அது. என்னென்னு கேட்டிங்கன்னா 19.3 லட்சம் 19,900 வந்துடும் பேஸ் மாடல் 65 கிலோவாட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 21, 23, 25 சில்லரை, 26 சில்லரை, அப்புறம் 28 டாப் மாடல் ஆல்வீல் டிரைவ். ஆமாம், எம்பவர்டு ஏ வரைக்கும் இருக்குதுங்க. அதான் எம்பவர்டு ஏங்கிறது ஆல்வீல் டிரைவ், QWD. இப்போ நம்ம ஓட்டிகிட்டு இருக்கிறது ஆல்வீல் டிரைவுங்க. இதில் ஆக்சுவலாக நம்ம இந்த ஆப்ரோடு ஓட்டினதும் பார்த்திங்கன்னா நம்ம இதுதான் ஓட்டினோம். இப்போ லாங் போகிறதுக்கு எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நேற்று இத்தனை நாளாக எல்லாம் குண்டுகுழி ரோட்டில் தானே ஓட்டினாங்க. தார் ரோடு தான் நம்மளுக்கு கம்மியாக தான் கிடச்சிது. ஆனால் இது எடுத்துருந்து இப்போ நான் தான் ஓட்டிகிட்டு வந்துட்டுருக்குறேனுங்க. கரும்பத்துமுட்டி தாண்டியாச்சுங்க. கரும்பத்துமுட்டி தாண்டி போயிட்டுருக்குறோம். கிட்டத்தட்ட 80க்குள்ளே தான் மெயின்டைன் பண்ணுறேன். ஸ்பீட் லிமிட்டுக்கு வர கரெக்டாக 80. இந்த 80 தான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கிறேன். 90க்குள்ளே தான் மெயின்டைன் பண்ணலான்னு பிளான். 80 to 90. ஒவ்வொரு ஈவிக்காரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன ஸ்பீடு ஓட்டுறீங்களோ, எப்படி எக்ஸலேட்டர் கொடுக்குறீங்களோ அதை பொறுத்து தான் ரேஞ்சு கிடைக்கும். நான் போனதாக வீடியோ பண்ணிகிட்டு இருக்கும்போது பேசிகிட்டு இருந்தேன். யாரோ ஒருத்தர் நெக்ஸான் ஈவி வாங்கி புது லேட்டஸ்ட்டு 45 கிலோவாட் வாங்கி 300க்கு மேலே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னாப்புல. இனி எப்படி ஓட்டுறாங்கன்னு தெரியலைங்க. நம்ம இன்றைக்கி வரைக்கும் 400 சர்வசாதாரணமாக எடுத்துகிட்டு இருக்கிறோம். போட்ட சார்ஜிலேயே கிட்டத்தட்ட ஒரு 80-90% 400 தான் எடுத்துருக்குறோம். 80% 400 தான் எடுத்துருக்குறோம். சில நேரம் நாங்கள் ஓட்டியோ என் பையன் ஓட்டியோ 370, 380, 360 வந்திருக்குது. ஆனால் 350 கீழே வண்டி வாங்கினதுலேருந்து இன்றைக்கு வரைக்கும் குறையில்லை. ஆனால் சில பேர் 300 கிடைக்குதுங்கிறாங்க. எப்படின்னு தெரியுமா? இன்றைக்கி எல்லாமே ஓட்டுற விதம் தான். அப்படியே அலங்காமல் காலை வச்சுருக்கணுங்க. போட்டு நெம்பக்கூடாதுங்க வண்டியை போட்டு. நீங்கள் லாரி ஃபுல் லோடு ஏற்றிட்டு ஃபுல் எக்ஸ்ட்ரா கொடுத்தா தான் போகுது. அந்த மாதிரி நினச்சிட்டு சில பேர் ஃபுல் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. அமுத்துன்னு தயவு செஞ்சு அதெல்லாம் பண்ணவே பண்ணாதீங்க. அலங்காமல் மேலே வச்சுக்க. ரீஜன் வந்து லெவல் 2 வச்சுக்க. சிட்டி மோடே வச்சுக்கங்க. ஏன்னா ஈகோ மோடு வைக்கும்போது சில நேரம் மேட்லையெல்லாம் ஏறும்போது ரொம்ப உங்களுக்கு சிரமமாக இருக்குது, திணறு. அதனால் தாராளமாக நீங்கள் சிட்டி மோடு வச்சிங்கனாலே போதும். இப்படியே கிராஜுவலாக 80 மெயின்டைன் பண்ணி 80க்குள்ளே மெயின்டைன் பண்ணி போயிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக 400க்கு மேலே நெக்ஸான் ஈவி எடுக்கலாம். பட் அந்த மாதிரி தான் இன்றைக்கி நம்ம ஓட்ட போகிறோம். ஆக்சுவலி இது வந்து நான் முதல் முறையாக சரி ரோட்டில் ஓட்டுறங்காட்டி அதை பிரித்துக்கு நம்ம வாங்கி ஓட்டிகிட்ருக்கிறேன். இதுக்கப்புறம் நீ ஓட்ட மாட்ட கொடுக்க போகிறேன். ஏன்னா இதை நீ ஓட்டி எடுக்க போகிறாங்க. ஏன்னா நம்ம வண்டியில் ஓட்டினது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ எவ்வளோங்க 30,000 கிலோமீட்டர் பக்கம் ஓட்டிட்டோம். 30,000 கிலோமீட்டரில் ஒரு 20,000 கிலோமீட்டர் நீ தான் ஓட்டியிருப்பேன். ஒரு 5,000 கிலோமீட்டர் நான் ஓட்டியிருப்பேனுங்க. அதனால் லேடிஸ் ஓட்டினாலே இன்றைக்கி வந்து ரொம்ப பொறுமை. கரெக்டாக உடனே இழிப்பு. லேடிஸ்னாலே பொறுமைசாலி தான். லேடிஸ் ஓட்டினாங்கன்னா சரி, நம்ம பொறுமைசாலிகள் பொறுமையாக ஓட்டுவாங்க, பொறுமையாக இருப்பாங்க. அந்த மாதிரி வண்டியும் அந்த மாதிரி பொறுமையாக வச்சுக்குவாங்க. அவங்களுக்கெல்லாம் நல்ல ரேஞ்சு கிடைக்கும். அப்போ ஜென்ஸ் ஓட்டினா கிடைக்காதா அப்படின்னா கிடைக்குங்க. ஜென்ஸ்லேயும் நிறைய
ஓ, பெண்கள்னா பூ மாதிரி, பூவை புஷ்பம்னு சொல்லுவோம், புய்ப்புன்னு சொல்லுவோம். அப் டா டானுனா பூவுன்னு நினச்சியா? பயர் தெரியுமா? பயர். ம், திருப்பூர் மோகன்னா பூன்னு நினச்சியாம்மா? ஃபயர். ஆமாம், இன்னும் நம்ம டீம் ஆஃப் கமெண்ட் பண்ணியிருப்பாங்க ஒரு டான் ஃபயர் அப்படின்னு. கண்டிப்பாக யாரோ ஒருத்தராவது கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் நிறைய பேசணும், அதை பற்றியெல்லாம் நிறைய பேசணும்னா ஃபஸ்ட்டு வந்து முதல் சஸ்பென்ஷனை பற்றி பேசினேங்க. வேறு லெவல் அப்படிங்கிறாங்கல்லங்க, அந்த லெவலில் நான் அனுபவித்த ஃபீலிங் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு மிட்சைஸ் எஸ்யூவியில் நானாகிட்டு ஜிஎஸ்ஏ நான் அப்படியே சொன்னேன். ஜிஎஸ்ஏ அவ்வளோ ஒரு ஃபீல் பண்ணிச்சுங்க இந்த வண்டியை. அவ்வளோ ஃபீல் எங்களுக்கு வந்து அந்த ஆஃப் ரோடு ஓட்டுனதுலேயே எங்களுக்கு கிடச்சிது. நான் ரெண்டாவது ஒருக்க உட்காந்துட்டு ஒருக்கா போகணுங்க. என்ற மவன் ஓட்டினா நான் பேக் சீட்டில் உட்காந்துட்டு போனேன். பேக் சீட்டோட கம்ஃபர்ட் ஆகிட்டு எல்லாமே செம சூப்பர். 19,90,000 ஆரம்பித்து டாப் மாடல் 28 லட்சம் வரைக்கும் இருக்குது. இந்த மாடல் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா 28 லட்சம் டாப் மாடல் ஆல்வீல் டிரைவோடு வருது. 65 இல்லை, பேசிக் மாடல் 65 கிலோவாட் தான். ஃபஸ்ட்டு 2 மொத்தம் 6 மாடல் நினைக்கிறேன். அதில் ஃபஸ்ட்டு 2 மாடல் வந்து 65, அதுக்கப்புறம் 3ஆவது மாடல் வந்து அது 75 வந்துடும். நான் வேணால் இங்கே நான் போடுறேன், இந்த இடத்துல போடுறேன், நீங்கள் பாருங்கள். முன்னாடி சஸ்பென்ஷனுங்க, பின்னாடி சஸ்பென்ஷன் சொல்லிவிட்டு சீட்டிங் கம்ஃபோர்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க. அதுக்கப்புறம் ஆமாம், தை சப்போர்ட் தனியாக வேறு கொடுத்துருக்கேன்னு நம்ம 100க்கு 100 அதை இழுத்து வேணாலும் வச்சுக்கலாம். முன்னாடி வேணாலும் நீங்கள் இழுத்துக்கலாம் தை சப்போர்ட்டு. ஆமாம், இழுத்துக்கலாம், தை சப்போர்ட் இழுக்கலாதீங்க. கீழே பட்டன் வச்சுருக்குறாங்க, இந்த பட்டன் அமுத்தி இப்படி இழுத்துக்கலாம், லைட்டாக இழுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பட்டன் அமுத்தும் உள்ளே போய்க்கும். என்னென்னா ரொம்ப லாங் போகும்போதெல்லாம் ரொம்ப சௌகரியமாக இருக்கும். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா பேட்ரி பேக்குங்க. பேட்ரி பேக் 65 கிலோவாட் 75 கிலோவாட் ரெண்டுமே வருதுங்க. இதில் வந்து 75 கிலோவாட்டுக்கு 660 ரேஞ்சு சொல்கிறாங்க, 530 ரியல் டைமில் கிடைக்குன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி எவ்வளோ கிடைக்கிதுன்னு பார்த்துடலாம். எவ்வளோ கிலோவாட்டுக்கு நம்ம கொண்டு வர்றோம், ஆவரேஜ் எனர்ஜி கன்சப்ஷனை பார்ப்போம், எவ்வளோ ஓட்டுறோம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். கரெக்டாக 100னா 100 பக்காவாக ஃபுல் பண்ணி கொடுத்தாங்க. எடுத்து வெளியே வந்து கொஞ்சம் தூரம் 99 வந்துருச்சு. பட் ஆவரேஜாக நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். 100 தான் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் எவ்வளோ கிடைக்குதுன்னு. எனக்கு தெரிஞ்சு நான் இப்படி இருந்தாலும் ஒரு 100 கிலோமீட்டர் ஓட்டுவேன்னு நினைக்கிறேனுங்க. அதுக்கப்புறம் 100 கிலோமீட்டருக்கு மேலே நம்ம ஊட்டமாக கொடுத்தோம்னா இனி அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படின்னு. பேட்ரி வந்து ப்ரிஸ்மேட்டிக் செல்லில் கொண்டு வந்திருக்காங்க. எனக்கு அதான் நானும் ஜேசி காலையில் பேசிகிட்டு இருக்கோம், அவங்கள்ட்ட தான் இந்த மாதிரி என்ன செல்லில் பண்ணியிருக்கிறீங்கன்னு. நாங்கள் வந்து சிலிண்டர்கள் செல்லில் தான் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சோம். பட் ப்ரிஸ்மேட்டிக் செல் பண்ணிக்கிறதுங்கிறது உண்மையாலுமே ஒரு மிகப்பெரிய ப்ளஸ். இது பேட்டரி பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு லைஃப் டைம் வாரண்டி 15 வருஷம். 15 வருஷத்தில் மல்டிபிள் டைம்ஸ் எத்தனை தடவை வேணாலும் மாற்றி கொடுத்துருவாங்க. அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. அதுக்கப்புறம் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த வண்டியில் வந்து அடாஸுங்க. இப்போ வந்து நாங்கள் பாருங்க பேசிட்டு போயிட்டு தான் இருக்கோம். அடாஸ் லெவல் ஆன் பண்ணி வச்சுருக்கிறோம். அதுக்கப்புறம் வேணால் நம்ம இதுவும் ஆன் பண்ணிக்கலாங்க. அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்குது. இப்போ நம்ம லேன் சேஞ்ச் வச்சுருக்குறேங்க பாருங்க. அப்படியே லெஃப்ட் விட்றேன், இங்கே வருங்க, அப்படியே லெஃப்ட்டு போகக்கூடாது, தள்ளிடுச்சு, ரைட்டில் தள்ளிடுச்சு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் அப்படிலாம் கிடையாது, சேஃப்டி அவ்வளோதான். அதுக்காக நீ வாட்டுக்கு இங்கேருந்து கையை 2 கையும் மட்டும் போட்டு சென்னை வரைக்கும் போவியா 500 கிலோமீட்டரு, அதெல்லாம் தவிர அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. இதெல்லாம் ஒரு சேஃப்டியான விஷயத்துக்காக. திடீர்னு ஒரு கவனக்குறைவாகவோ சில நேரத்தில் வந்து நம்ம ட்ராக் நம்மளை அறியாமலே மாறிடுவோம். அதனால் நிறைய விபத்துக்கள் ஏற்படுது. அந்த லாரிக்கார் பார்த்தியா எந்த ட்ராக்கில் வரணும் அவருக்கே தெரியாமல் போயிட்டு இருக்கிறார். இப்போ தான் அந்த பக்கம் ட்ராக்குக்கு போகிறார், இன்ன வரைக்கும் இந்த பக்கம் ட்ராக்கில் வாதி அந்த பக்கம் ட்ராக்கில் வாதி போயிட்டு இருந்தார். இந்த மாதிரிலாம் ஓட்டுறவங்க என்ன சொல்கிறது முடிஞ்ச வரைக்கும். அதுக்கப்புறம் இந்த அடாஸில் இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் போயிட்டுருக்கிறீங்க அப்படின்னா டக்குன்னு நீங்கள் லெஃப்ட் சைடு போடுறீங்க அப்படின்னா பின்னாடி வண்டி ஏதாவது வந்துட்டு இருந்ததுன்னா உங்களை விடாது. இண்டிகேட்டர் போட்டாலும் விடாது. இப்போ பாரு வந்துட்டுருக்குது வண்டி வந்துட்டுருக்குதா. இப்போ நான் போகிறேன், இரு வரட்டு கிட்ட வரட்டேன். இப்போ நான் போகலான்ட்டு இந்த பக்கம் போவேன். இங்கே வரு சகப்பரி இது வேறு இது இல்லை வாடாடா வண்டி ஸ்லோவாகிடுச்சு. நான் என்ன பண்ணிவிட்டு எக்ஸ்லேட்டர் வந்து கால் எடுத்துட்டேன்.
அந்த வண்டி ஸ்லோ ஆயிடுச்சு. ஒரு நிமிஷம். லேண்ட் டெம்பரேச்சர் வார்னிங் கூட நம்மளுக்கு விடாது. அது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸு. அதுக்கப்புறம் இந்த இந்த வண்டி நான் உங்களுக்கு காமிக்கும் போதே, லான்ச்சில் காமிக்கும் போதே நான் உங்களுக்கு விளம்பரத்தோடு காமிச்சேனுங்க. இப்போ நம்ம போயிட்டுருக்குறோம் அப்படின்னா டக்குன்னு அந்த லாரி போயிட்டுருக்குது. லாரிக்காரர் பிரேக் அடிச்சிட்டார். நம்மளால் பிரேக் அடிக்க முடியல. ஏதாவது முடிஞ்ச வரைக்கும் அமுத்தி பார்க்குறோம், பிஸ்கட் ஏதோ பதட்டத்தில் விடுறோம், நேராக போய் லாரி கிட்ட போய் நின்றுடும். அடிக்காது, ஆக்சிடெண்ட் ஆகாது அப்படின்னு காமிச்சாங்க. சேஃப்டி அப்பாடா நினச்சேன், பரவாயில்ல அப்படின்னு. ஆனால் இது காமிக்கணுமே, கிராஷ் டெஸ்ட்டில் சொன்னாங்க அப்படின்னு. இந்த கேஜிஎஃப் படத்தில் வர மாதிரி முடிஞ்ச வரைக்கும் நான் யுத்தத்தை தவிர்ப்பேன். அந்த டைலாக் போட்டு நான் ஒரு ரீலை வேறு போட்டேன், யுத்தத்தை தவிர்ப்பேன் அப்படின்னு. கரெக்டாக போய் லாரிக்கிட்ட பிரேக் அடிச்சு நின்று, அப்பாடா ஆக்சிடெண்ட் ஆகாதாட்டு இருக்குது அப்படின்னு. கிராஷ் டெஸ்ட் இதாண்டா கிராஷ் டெஸ்ட். அப்புறம் பார்த்தா பின்னாடி இது ஒரு லாரி அடிக்க பாரு சமாள் அப்படின்னு உடம்புல அப்படி செலுத்துருச்சு. எனக்கு ஓடு கத்துறேன் நானே. அடிச்சு அப்படியே உள்ளுக்குள்ள லாரிக்குள்ளே போக பின்னாடி இருந்து வந்த லாரியும் அடிக்கும். பின்னாடி இருந்து வர்ற லாரியே கிட்டத்தட்ட 70 கிலோமீட்டர் 80 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்துருக்குது. அடித்து வண்டி நசுக்கி கொண்டு போகும். அப்பதான் சொல்லுவாங்க, நீங்கள் எந்த நேரத்தில் வேணாலும் விபத்து நடக்கலாம், இந்த வண்டி விபத்தை தவிர்க்கும். அப்படியே தவிர்த்தாலும் பின்னாடி வந்து அந்த அடிக்கிறவங்களுக்கு என்ன பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லி அவர் அருமையான கான்செப்டில் காமிச்சாங்க. உண்மையாலுமே எனக்கு அப்படியே மெய் செலுத்துருச்சுங்க. முடிஞ்ச வரைக்கும் நான் யுத்தத்தை தவிர்ப்பேன், முடியலன்னா ஜெயிப்பேன். அந்த டைலாக் அப்படியே இந்த டாடா சியராக்கு சூட் ஆச்சு. முடிஞ்ச வரைக்கும் இந்த வண்டி ஜெயிச்சிருச்சு. அந்த விஷயங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க. பயங்கர வரவேற்பு இது. உண்மையாலுமே என்னென்னா, ஃபஸ்ட்டு மக்கள் இன்றைக்கி ரேஞ்சு தான் கேட்குறாங்க. அதிகமான ரேஞ்சு போகணும், நான் போகிறேனுங்க, லாங் ட்ரைவ் போகிறேன் அப்படின்னு. இன்னும் சென்னை மேக்ஸிமம் எல்லோரும் சென்னை தான். இந்த பக்கம் சென்னை, இந்த பக்கம் பெங்களூரு. நம்ம திருப்பூர் கோயம்புத்தூர் சென்டராக வச்சுக்குவோம். சரியா, திருப்பூர்லேருந்து எடுத்தோம் அப்படின்னா நம்ம கோயம்புத்தூர் போகிறோம், சரி நம்ம சென்னை போகிறோம், பெங்களூர் போகிறோம். இந்த பக்கம் போனால் ராமேஸ்வரம், கன்னியாகுமரி, இந்த பக்கம் போனால் திருச்செந்தூர். ஆமாம், திருச்செந்தூர் போனால் ஒரு 380-400 கிலோமீட்டர் வச்சுக்கோம். எப்படி இருந்தாலும் வேறு எந்த வண்டி இருந்தாலுமே சேஃப்டிக்கு ஒருக்கா இடையில ஆமாம் போட்டு தான் ஆகணும். இது கண்டிப்பாக எந்த இடத்துலையும் நீங்கள் போட வேண்டியதில்லை. எந்த ஊருக்கு டெஸ்டினேஷன் நீங்கள் முடிவு பண்ணுறீங்களா, சென்னைனா சென்னை போய் நேராக நின்று நீங்கள் அங்கே போய் போட்டிங்கன்னா போதும். அவனை சாண்டியாச்சுங்க. கருமத்தம்பட்டியில் ஆரம்பித்தோம், அப்படியே இத்தனை 80 தான் வந்துட்டு இருக்கிறோம். வெறும் அவனை சாண்டியாச்சு, ஜாலியாக பேசிட்டு. ஆமாம், நேரம் போனதே தெரியல. 19 இன்ச்சு வீல் சைஸ் கொடுத்துருக்காங்க. அதனால் பெருசாக இந்த நம்ம பாலத்தில் ஏறி இறங்குதுங்க. அப்புறம் இந்த ரம்பிள் ஸ்ட்ரிப்ஸ் எல்லாம் வருது பாருங்க, இந்த லைன், இந்த கோடு வெள்ளக்கோடு, அதில் எல்லாம் சும்மா ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. அவ்வளோ சூப்பராக வருது. 19 இன்ச்சுக்கு சொன்னேன். ஆமாம், 19 இன்ச்சுக்கு தூசி மாதிரி தெரியுது அந்த கோடு, அவ்வளோ பெரிய கோடு. உண்மையாலுமேங்க ஒரு சில வண்டிகள், நான் பழைய வீடியோக்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் சொல்லுவேன், வண்டி எடுத்து ஓட்டும் போதே நம்மளுக்குள்ள ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும், ஒரு எனர்ஜி இருக்கும். இங்கே இந்த லைனு ஒன்றுமே தெரியல. நம்ம மனசில் ஒரு பயமே சுத்தமாக இருக்காதுங்க. எடுத்த உடனே நம்ம என்னமோ 5 வருஷமாக 6 வருஷமாக பழகின வண்டி கேட்டு எடுத்து நம்ம உடனே அப்படி கேஷுவலாக ஓட்டுவோம். அந்த மாதிரி இவர் ஆசிரியனை ஒரு BMW எடுத்து ஓட்டினார், E90 பழைய வண்டி 2012. அப்படியே சொல்லி வச்சு ஓட்டினார். ஏறினோடனே அவருக்கு அப்படியே பயங்கர ஃபிட் ஆயிடுச்சு அந்த வண்டி. அந்த மாதிரி இந்த சியரா ஈவி புதுசாக அப்படியா, என்ன கம்ப்ளைண்ட்டுன்னு தெரியல, சரி பார்த்துக்கலாம். ஆசிரியர்லேருந்து ஓட்டினார். அதே மாதிரி இந்த டாடா சியரா நீங்கள் யார் புதுசாக நீங்கள் இந்த ஈவி எடுத்தீங்கனாலுமே உங்களுக்கு, எனக்கு அப்படி இருக்குது, உங்களுக்கு அப்படி இருக்கான்னு தெரியல. பட் ஜிஎஸ்க்கு அப்படி இருந்தது. நம்ம ராஜன் ஒருத்தர் வந்தாருங்க, ஹைப்ரிட், அவருக்காருக்கும் ஏறுன்னு எந்த பயம் கிடையாதுங்க. நான் அருமையாக ஓட்டுறேங்க, நான் ரொம்ப ஃபீலாக இருக்குதுங்க, நான் மேலே ஏறிக்கு வந்துட்டேன், பானர் யூனிட்டில் ஜம்முன்னு தெரியுது, அருமையாக ஓட்டுனேங்க அப்படின்னாரு. அந்த ஃபீல் எல்லோரும் நீங்கள் போய் ஓட்டி பார்த்துட்டு முடிவு பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஏறினோடனே ஒரு ஃபிட்னஸ், அந்த சீட் ஆகட்டும்,
மேலே கோந்துருக்க அந்த ஸ்டேரிங் இப்படி பிடிக்கிறதாகட்டும் எல்லா வகையிலையுமே அவ்வளோ அட்டகாசமாக இருக்குதுங்க சியரா. அதான் ஒரு புத்துணர்ச்சி நம்ம சொல்கிறோம் பாருங்க. இந்த வண்டி எடுத்துருந்து நேற்றுருந்து ஒரே நம்மளுக்கு புத்துணர்ச்சி ஃபுல் எனர்ஜி லெவலில் தான் இருக்கிறோம். இத்தனைக்கும் நேற்று நைட் 12:30 போச்சு தூங்கும்போது. 6:15 எந்திரிச்சாச்சு. வெறும் ஒரு 6 மணி நேரம் தான் தூங்கியிருக்கிறோம், 5.5 மணி நேரம் தான் தூங்கியிருக்கிறோம். அப்படி இருந்த ஃபுல் எனர்ஜி பிரியம், புது வண்டி ஓட்டுங்கிற பிரியம், அந்த ஒரு லவ், அந்த ஒரு ஈர்ப்பு இந்த வண்டி மேலே. வேறு எந்த வண்டியில் வந்துன்னா கூட எனக்கு பெருசாக தெரிலிங்க. பட் எனக்கு ஜிஎஸ்சிக்கெல்லாம் நேற்று ஒரே ஹேப்பி, மனசெல்லாம் ஒரே ரெக்க கட்டி பறந்துட்டுருக்குறோம் மேலே. அவ்வளோ நல்லா இருக்குது. லைஃப்லேயே ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம ஒரு ஃபீலிங்கோடு அந்த வண்டி ஓட்டுவோம். அந்த ஃபீலிங் வந்து இதில் கிடச்சிருக்குதுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் நிறைய லாங் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்குது, ஏகப்பட்ட ஃபியூச்சர்ஸு. கரெக்டாக சேலங்க. சரி, சேலத்துக்கு முன்னாடியே நம்ம மேடத்திட்ட கொடுத்துட்டோம் எங்கள் அம்மனி ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. இப்போது சரி நம்ம அப்படியே லெஃப்ட் சைடுக்கு வந்தோன்னா சரி போர் அடிச்சது, என்ன பண்ணுறதுங்க அழகாக பாட்டு போட்டோம் நம்ம அப்படியே இந்த பக்கம். ஏன்னா அவங்களுக்கு தெரியாது, அப்படியே போயிட்டு இருக்கிறோம். ரைட் சைடு மதுரைன்னு போட்டிருக்குது. இப்போ சேலத்துலேருந்து நம்ம அப்படியே ரைட் எடுக்க போகிறோம். மதுரை ரோடு நல்ல கிளாரிட்டியாக இருக்குதுங்க. இன்னும் கொஞ்சம் பூரெல்லாம் ஒயிட்டாக இருக்குது ஃபிலிம்மு. நம்ம லைட்டாக ஃபிலிம். ஆமாம்மா, பாலை ஏறி அப்படியே ரைட்டுமா. அம்மா உனக்கு ஸ்க்ரீன் தெரியுதாம்மா? லைட்டாக ஓகே, நல்லா இதாக தெரியல. அப்போ சரி, சூப்பர். ஏன்னா அப்படி இருந்தால் தான் டிரைவர் வந்து பார்க்கக்கூடாது, அதுக்காக தான் இந்த மாதிரி. சரியா? ஆமாம். யாருமே இது என்னென்னா பொடிச்சு உட்காந்துட்டு போயிட்டு கேம் விளையாடுறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து நம்ம இதாக இருக்குது. கட்டத்தை பிரிட்ஜ் ஏறிட்டு இருக்கிறோம் பாருங்க. அந்த லாரிக்கு பின்னாடி அப்படியே நம்ம போய்க்கலாம் உள்ளுக்குள்ள. ஓகே, போட்டிருக்குதுங்களா? மதுரை கன்னியாகுமரி நேராக போனால் சென்னை ஆத்தூர். அடா என்ன ஒரு மலை, அழகான மலை, செமையாக இருக்குது லொக்கேஷனு. நல்லா லாங் போகலாம் நீங்கள் தாராளமாக. எப்படி இருந்தாலும் அவங்க வந்து 530 கிலோமீட்டர் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நம்மளுக்கு இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 390 கிலோமீட்டர் காமிக்குது. எவ்வளோ ஓட்டிக்கிறோம்மா? 155. 390, 490, 545, 540. ஓகே, இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குதுங்க. ஆக்சுவலாக நம்ம எடுக்கும்போது நான் உங்களுக்கு எவ்வளோ காமிச்சேனுங்க காலையில்? 510 கிலோமீட்டர் காமிச்சேன் உங்களுக்கு காலையில். இப்போ வந்து 540 தாண்டி இருக்குது. அதனால் எப்படி இருந்தாலும் ஒன்று கொஞ்சம் மறுபடியும் தாண்டி இருங்க. அப்படியே நீங்கள் வந்து இதில் பொடிச்சுகளாக வர்றாங்க அப்படின்னா நீட்டாக அவங்களுக்கு ஒரு ஹெட்ஃபோனை போட்டு கொடுத்துட்டு இந்த இடத்துல ஏதாவது கேம்ஸ் எல்லாம் இருக்குதுங்க. இதில் ஆர்கேடு கேம்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அதில் உங்களுக்கு. இதுங்க இது வந்து நம்ம வந்து யூடியூப் போட்டுக்கிறப்போம். யூடியூப் இன்ன வரைக்கும் பாலிமர் நியூஸ் பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம். அந்த மாதிரி அதுக்குள்ள ஒரு ஃபோன் ஒன்று வருது. அதுக்குள்ளே இன்றைக்கி ஒரு வண்டி ஒன்று லான்ச்சுங்க சாயந்தரம் 5 மணிக்கு. அதனால் வந்துருங்கன்னு கேட்டாங்க திருப்பூர் பல்லடத்தில். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரைட் சைடு பூராமே உங்களுக்கு அந்த மோடு கண்ட்ரோல்ஸு, இந்த சுவிட்ச் எல்லாமே உங்களுக்கு அங்கே வந்துடுது. தெரியுதுங்களா? அந்த உருளையே இருக்குது பார்த்தீங்களா? அதுதான் வந்து டெரைன் மோடு. நீங்கள் மட்டு, சேண்டு, இந்த மாதிரில ஸ்டோனு, அதுக்கப்புறம் அதுலேயே ராக் கிராலில் வந்து அதுலேயே வந்துடுதுங்க. நான் உங்களுக்கு ஆஃப் ரோடு ஓட்டும் போது நிறைய உங்களுக்கு மாற்றி நான் காமிச்சிருப்பேன். அது போக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூஸ்ட் மோடு, ஈக்கோ மோடு இருக்குது. நம்ம மேக்ஸிமம் எப்போவுமே சிட்டி மோடு தான். ராக்கெட் அது வண்டிக்கு பேர், அதுக்கு பேர் பூஸ்ட்டு. ஹார்லிக்ஸ்னு வச்சுருக்கலாமோ? அது படம் வந்து ராக்கெட் படம் போட்டிருக்குது. விரியுது, பறக்குது, காலை வச்சா மம்மேனியா. அப்புறம் 2 மோட்டர் சேர்ந்து ஆனால் அமுத்துச்சுன்னா என்னாங்க 504 பிஹெச்பி, 504 எண்ணம் டார்க்கு. சும்மா உண்மையே அப்படிங்க ஒரு அதெல்லாம் பேட்டரி காணாமல் போயிரு. பொதுவான ஒரு விஷயம் சொல்கிறது என்னென்னாங்க, 100க்குள்ளே தான் ஓட்டணும். நீங்கள் ஓட்டுனா நல்லா இருக்கும். பேட்டரி வந்து உங்களுக்கு நல்ல ரேஞ்சு கிடைக்கும். பட் 100 வரைக்கும் தாராளம் போகலாம். நாங்கள் இது வரைக்கும் 90 தாண்டலின்னு வச்சுங்களேன். சில இடங்களில் மட்டும் நல்ல இறக்கமாக இருக்கும்போது சில இடங்களில் 90 வந்து டச் பண்ணேன் நான். அது எங்கள் ஊட்டம்னே மேக்ஸிமம் 80-84 தான். அந்த 74 84 அது எப்போவுமே மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்குறாங்க. அதனால் அதே இதில் போயிட்டுருக்குறோம்.
என்ன ஒரு தைரியம்னாங்க, கரெக்டாக 150 கிலோமீட்டர் ஓட்டிக்கிற 25% பேட்டரி போயிருக்குது. அப்போ என்ன ஒரு தைரியம்னா, நம்ம 100% இந்த வண்டி நம்பி 550 கிலோமீட்டருங்கிறது கேரண்டியாக போகலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை மனசுக்கு வந்துருச்சு. இப்போ திருப்பூர்லேருந்து சென்னைக்கு பார்த்தீங்கன்னா 500 கிலோமீட்டர் தான். அதனால் எங்களுக்கு கேரண்டியாக சென்னை வரைக்கும் போக முடியும். சென்னை கண்டிப்பாக ராமேஸ்வரம் போகலாம் 400, திருச்செந்தூர் போகலாம் 400, கோயம்புத்தூர் திருப்பூர் கோயம்புத்தூர் இருக்கிறவங்க அந்த கான்ஃபிடென்ட் வந்து நல்லாவே இருக்குதுங்க. அதுக்கப்புறம் இன்னும் இந்த கெட்டப் டிஸ்பிளே இருக்குதுங்க. அந்த கெட்டப் டிஸ்பிளே ஆன் பண்ணி நான் உங்களுக்கு அப்புறமேல் காமிக்கிறேங்க. சேர்த்தே போனதுக்கப்புறம் கெட்டப் டிஸ்பிளேல நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க. அப்புறம் டால்பி அட்மாஸ் ஆல்ரெடி வண்டியிலேயே இருக்குது. இதெல்லாம் ஸ்பீக்கரு. நாமக்கலுக்கு அடுத்தது கரூருங்க. கரூர் தாண்டி வந்துட்டுருக்குறோம். இன்னும் திண்டுக்கலுக்கு பார்த்தீங்கன்னா 30 கிலோமீட்டர் இருக்குதுங்க. ஆக்சுவலாக மத்தியான சோறு வந்து அங்கே போய் சாப்பிட்டுக்கலாம் திண்டுக்கல் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கிறோம். மணி இப்போ 2:10 ஆச்சுங்க. கிட்டத்தட்ட 300, 252, 552 தான் இருக்குது இன்னும் அதிலிருந்து. என்ன காரணம் கேட்டிங்கன்னா இங்கே வருங்க, பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். மேக்ஸிமம் நிறைய இடங்களில் மேடு தானுங்க. அப்புறம் இந்த காற்று அடிக்குது வரைக்கும் தெரியுதுங்களா, ஃபுல்லாகவே மேக்ஸிமம் ஒரு 70% காற்று ஆப்போசிட் காற்று, சைடு காற்று. அதான் அது 70%, 100 எதிர்காற்று இல்லை, 70% சைடு காற்று. அதனால் வண்டி போட்டு அப்படியே அமுத்திடுது. அப்படியே போயிட்டுருக்குறேங்க. மத்தியானம் திண்டுக்கல் அங்கே சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு அப்படியே ரைட் எடுக்க போகிறோம். இந்த வண்டியில் இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏதாவது இந்த மாதிரி அவசர ஆத்திரம் போகிறீங்க அப்படின்னா, ஒரு டீ குடிக்கிற டைம் வந்து ஒரு 15 நிமிஷம் வச்சுக்கங்க. ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 15 நிமிஷம் ஒரு 120 கிலோவாட்டில் போய் நீங்கள் சார்ஜ் போட்டிங்க அப்படின்னா 275 கிலோமீட்டர் கேரண்டியாக போகலாங்க. 15 நிமிஷம் டீ குடிக்கிற நேரத்தில் பார்த்துங்க. அந்தளவுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் செமையாக கொடுத்துட்டாங்க. அதனால் நீங்கள் வந்து இனிமேல் ரேஞ்சை பற்றியும் பயப்பட வேண்டியதில்லை. நீங்கள் ஏதாவது லாங் போகணுன்னாலும் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அடுத்தடுத்த காலங்கள் மாற அப்படியே அட்வான்ஸ்டு ஃபியூச்சர்ஸாக கொண்டு வந்துட்டுருக்குறாங்க. இன்னும் இது வரைக்கும் இன்னும் பருவகால சீட்டில் உட்காரலிங்க. அதனால் சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து பார்க்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி வைக்கிறேன். ஆமாம், தூங்கவெல்லாம் மாட்டேன், சொல்கிறேன். ஏம்மா உனக்கு எப்படிமா இருக்குது வண்டி ஓட்டுறக்கு? ஜம்முன்னு இருக்குதா? ஓகே. என்னென்னா நம்ம நெக்ஸானை விட ஒரு அடி 1 இன்ச்சு தான் ஜாஸ்தி, 13 இன்ச்சு மொத்தமாகவே ஜாஸ்தி. ஆமாம், அந்த 300 அது வந்து 3995 mm, இது 4300 mm, 4300 சில்லற. அதுதான் அந்த குவார்டர் கிளாஸ் கரெக்டாக அந்த 13 இன்ச்சு மட்டும் தான் ஜாஸ்தி. ஆனால் நெக்ஸான் வந்து 1830, இது வந்து 19.25, 1980 வந்துடும் பேஸ் மாடல். பட் 65 கிலோவாட். அதை விட நீங்கள் ஒரு 1.5 ரூபா வச்சு போட்டிங்க அப்படின்னா, 1.25 ரூபா வச்சு போட்டிங்கன்னா டாடா சியரா பேஸ் மாடல் எடுத்துக்கலாம் 65 கிலோவாட். ஆனால் இப்போ ஒருத்தர் வேறு கூப்பிட்டு பேசிகிட்டு இருந்தார், நெக்ஸா இது சியரா ஓட்டிகிட்டு இருக்கிறீங்க ஸ்டோரி பார்த்தங்க அப்படின்ட்டு. ஐயோ ஸ்டோரி பார்த்துருங்க, நெக்ஸார் அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க ஜம்முன்னு. இங்கே வேறு 3 ஸ்க்ரீன் வேறு கொடுத்துருக்குறாங்க. அழகாக நீங்கள் வீடியோ பார்த்துட்டு போகிறீங்க, படம் போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அவசரப்பட்டு எடுத்துக்கிட்டுங்களோ நெக்ஸான் அப்படின்னு. அது ஒருத்தருடைய பட்ஜெட்டு ஒவ்வொருத்தரை பொறுத்ததுங்க. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வண்டி ஓட்டுறது வந்து இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் மிக முக்கியமான பாயிண்ட்டுங்க. இந்த 248ன்னு காமிக்கிறது பாருங்க, அதுக்கு பக்கத்தில் அப்படியே அந்த பச்சை தெரியுதுங்களா, லைட் எக்ஸ்ட்ராட்டு கொடுமா. இந்த பச்சை வந்து முடிஞ்ச வரைக்கும் இங்கே பாருங்க, இப்படி இந்த அளவுக்கு தான். முடிஞ்ச வரைக்கும் இந்த பச்சை மட்டும் மெயின்டைன் பண்ணி ஓட்டிட்டிங்கன்னா போதும். இதை மெயின்டைன் பண்ணி ஓட்டிங்கன்னா பச்சை முடிஞ்ச வரைக்கும் தெரியாமல் அழுங்காமல் அப்படியே ரொம்ப ஒரு ஸ்மூத்தாக ஓட்டிகிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அவங்க சொல்கிற ரேஞ்சு கிடைக்காட்டியும், பட் வந்து நம்மளை எவ்வளோ 489 சொன்னாங்க. மேக்ஸிமம் நம்ம ஓட்டம்னே எப்படி ஓட்டுச்சுனாலும் 400-410 எடுக்குது ஈஸியாக ரெகுலராக. நானும் பையனை ஓட்டினா 370, 360, 380. நானும் 390 வரைக்கும் எடுத்துருக்குறேனுங்க, 400 வரைக்கும் சில நேரம். நம்ம அந்த அவசரத்துக்கு தகுந்த மாதிரி ஓட்டுவோம். நம்ம ஓட்டம்னா என்ன அவசரம்னாலும் சரி, என்னன்னாலும் சரி, அந்த பாயிண்ட்டை தாண்டவே ஃபிக்ஸடு. அந்த 74 to 84ங்கிறது ஃபிக்ஸடு. அப்போ இன்னும் கொஞ்சம் ஒரு நீங்கள் 90 to 100க்குள்ளே மெயின்டைன் பண்ணிங்கன்னா இன்னொரு 20-30 கிலோமீட்டர் கம்மியாக போகும். அவ்வளோதான் வித்தியாசங்க. இப்போது நாங்கள் திண்டுக்கல் சாப்பிட்றோம். சாப்பிட்டு இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கு சொல்கிறதுக்கு. கரெக்டாக கரூர் ரீச் ஆக போகிறேங்க. இங்கே பாருங்க,
எந்த அளவுக்கு இந்த ரோட்டை மட்டும் பார்த்துங்க, ரொம்ப பழசாக இருக்குது ரோடு, அங்கங்கே குழி. ஆனால் வண்டி எப்படி போயிட்டு இருக்குது பார்த்தீங்களா, லப்பர் பந்தாட போயிட்டு இருக்குதுங்க. ஒரு துளி கூட தெரியல, அந்த அடி சஸ்பென்ஷன்லையும் தெரியல, உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த சீட்டுக்கும் வரல. அவ்வளோ இதுங்க. இந்த இடம் வந்து சும்மா ரோடு அட்டகாசமாக போட்டுருக்காங்க, நெகுன்னு வருது. ஆனால் கரெக்டாக அந்த ரோட்டில், அந்த பழைய ரோட்டில் வரும்போது பார்த்திங்கன்னா வெறும் டயர் நாய்ஸ் மட்டும்தான் இருந்ததுங்க. டயர் நாய்ஸ் தவிர்த்து வேறு எதுவுமே கிடையாது. அவ்வளோ சூப்பராக வருது வண்டி, அழுங்காமல் குழுங்காமல். இந்த மாதிரி விஷயம் வேலையில் அட்டகாசமாக பண்ணிக்கிறாங்க. நம்ம பெட்ரோல் வண்டி, டீசல் வண்டி, பிவி டாடா சியரா கம்பேர் பண்ணும்போது சஸ்பென்ஷன் இன்னுமே ஸ்மூத் பண்ணி விட்ருக்குறாங்க. இப்படி இருந்தாலும் நம்ம பார்த்திங்கன்னா அதிகபட்சம் ஓட்டினோம்னா எவ்வளோ ஓட்ட போகிறோங்க, 100, 110, 120 தாண்ட மாட்டோம். அந்த 120க்குள்ளே ஓட்டுற வரைக்கும் உண்மையாலுமே ஒரு அட்டகாசமான வண்டி. அது இந்த பட்ஜெட்டில் ஒரு மிட்சைஸ் எஸ்யூவியில் நம்ம இன்றைக்கி கார்கள் பார்க்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரேஞ்சோட இது வந்து 100 விலைக்கு வந்து சூட் ஆகும். பட் இன்னும் இருந்தாலும் நம்ம சொந்த நாலேஜ்லேயும் சொந்த கருத்துலையும் தான் சொல்லுவோம். நீங்கள் கண்டிப்பாக இந்த வண்டி வந்துடுங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது ஜூன் தானே, ஜூன் 12ஆம் தேதி அன்னைக்கு வண்டி வந்துடும். நீங்கள் இந்த வீடியோ 12ஆம் தேதி தான் பார்த்துட்ருப்பீங்க. வண்டி வந்து எல்லா ஷோரூம்லேயும் வந்திருக்கும். நீங்களும் போய் ஃபேமிலியோடு போய் பாருங்கள். ஆக்சுவலாக டெமோ வண்டி வந்திருக்குமான்னு தெரியல. பட் டெமோ வண்டி வந்த உடனே நீங்கள் ஃபேமிலியாக போய் ஃபேமிலியை ஓட்டி பாருங்கள். நார்மல் ரோட்டையுமே நீங்கள் விட்டுருங்க எப்போவுமே. ஏன்னா நம்ம வந்து இந்த மாதிரி நெகுன்னு இருக்கிற ரோட்டு எப்போ பார்த்தாலும் நம்ம போக போகிறோங்க. அதனால் அந்த நார்மல் ரோட்டையுமே நீங்கள் விட்டுருங்க. விட்டுட்டு ஒரு நல்ல குண்டுங்குழி ரோடு, ஜோல்டிங் ரோடு, அதுக்கப்புறம் இந்த கல், மணல், அப்புறம் இந்த புல்லெல்லாம் முளைச்சிருக்கும் பாருங்கள், அந்த மாதிரி ரோட்டில் இதுலையெல்லாம் ஓட்டி பாருங்கள். ஓட்டி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு அந்த இது தெரியும். நீங்கள் ஓட்டாமல் நம்ம என்னதான் நாங்கள் வந்து ஃபீல் பண்ணி சொல்லிகிட்டு இருக்கிறோம், நீங்கள் போய் ஓட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபீலிங் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். கரெக்டாக திண்டுக்கல் வந்துடுங்க. வந்து சாப்பிட்டோம். ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலேயே ஆகிப்போச்சு. சாப்பிட்டு மறுபடியும் கிளம்பியாச்சு. திருப்பூர், திண்டுக்கல்லேருந்து இப்போ நேராக ஒட்டஞ்சத்திரம், தாராபுரம், பல்லடம், அப்புறம் கோயம்புத்தூர் போக போகிறோம். இதுதான் நம்ம பண்ணுற ரேஞ்ச் டெஸ்ட்டு. எவ்வளோ கிடைக்கிது, எவ்வளோ ஓடுதுன்னு பார்ப்போங்க. இப்போ வந்து 240% இருக்குதுங்க. 220 இருக்குது. போயிருமா? அது என்ன கேள்வி, போயிருமான்னு. திருப்பூருக்கே 119, 161 தான் கோயம்புத்தூருக்கு. நம்மகிட்ட இருக்கிறது இன்னும் 220 இருக்குது. அதனால் தாராளமாக கண்டிப்பாக போயிடும். என்னென்னா இவ்வளோ நேரம் வந்தது பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நம்மளுக்கு சொன்னல காற்றுன்னு ஏத்தம்மா மேடு, அதான் நம்ம ஏத்தமாக இருந்தது. இப்போ போகும்போது இன்னைக்கு கொஞ்சம் இறக்கமாக இருக்குது. அப்படியே ஒட்டஞ்சத்திரம், தாராபுரத்து வரைக்கும் இறக்கம். எனக்கு பல்லடம் வரைக்கும் இறக்கம் தான். அதனால் இன்னும் நல்லா சல்லு போகும். எனக்கு தெரிஞ்சு ரேஞ்ச் எச்சாருக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. ஆமாம். எங்கே சாப்பிட்டோம்? வேணு பிரியாணியில் சாப்பிட்டோங்க. போன வாரம் எப்போவுமே சிவா பிரியாணியில் சாப்பிடுவோம். போன தடவை இங்கே வந்துட்டு போகும்போது நம்ம டீம் நிறைய பேர் கமெண்டில் சொல்லியிருந்தாங்க, பொன்றாமல் வேணு பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கன்னு. பொன்றாமல் ட்ரை பண்ணோம், கொஞ்சம் நெய் ஜாஸ்தியாக இருந்தது. வேணு பிரியாணி இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்த்தோம். ஓகே, பெருசாக குறை சொல்கிற அளவுக்குலாம் இல்லைங்க. சாப்பிட்டு சிறப்பாக போய்கொண்டு இருக்கிறோம். நம்மளுக்கு பின்னாடி வந்து வர்ற வெஹிக்கிள் வந்து இன்னோவா கிறிஸ்டா வந்துட்டு இருக்குதுங்க. நம்மளுக்கு இந்த காரை ஒன்று அனுப்புவாங்க, ஃப்ளீட் காரா, அதுக்கு ஏதோ ஒரு பேர் சொல்லுவாங்க அந்த காரு. சரி, அவர் டிரைவர் அண்ணனையும் சாப்பிட வச்சுட்டுங்க போயிட்டுருக்குறோம். சரி, என்ன ரேஞ்சு கிடைக்கிது, ஏது ரேஞ்சு கிடைக்கிறதுன்னு. பிரியாணி கடைக்கு கூட்டிகிட்டு போனால் நம்மள லாஸ் தான். என்னமா பண்ணுறது, வயசாகி போச்சுங்க. முதல்லலாம் ஒரு ஆஃப் பிரியாணி அசால்ட்டாக சாப்பிடுவோம். சில்லி சிக்கன் சாப்பிடுவோம். இன்றைக்கி ஒரு ஆஃப் பிரியாணி வாங்கி அதில் பாய் தான் சாப்பிட முடிஞ்சது. கோட்ரு வயசாகி போய் சில்லியும் சாப்பிட முடியல. அதனால சரி, என்ற பையனுக்கு பார்சல் கட்டிட்டோம். பையன் அங்கே இருக்கிறானுங்களா, ஒன்றும் கோயம்புத்தூரில் லீவ் நோட்டில் தான் இருக்கிறான். அதனால் அவனுக்கு கொண்டு போய் கொடுத்துடலான்னு. சரிங்க, நாங்கள் அப்படியே போயிட்டுருக்குறோம். எப்படியே பல்லடம் தாண்டிட்டேங்க. இதுக்கு உள்ள முன்னாடி திருப்பூருக்குள்ளே பாதி தூரம் போய் ஒரு புதுக்கார் ஓப்பனிங் ஒன்று, அதுக்கு போயிட்டு கரெக்டாக 5 மணிக்கு வர சொன்னாங்க. எப்படியோ அமுத்திட்டோம்மா ஊட்டம்மா, செம்ம அமுத்து. கிட்டத்தட்ட ஒரு 100, 110 வரைக்கும் டச் ஆச்சு வண்டி. எங்கே ஒட்டஞ்சத்திரம் தாண்டி அமுத்தியாச்சு. ஒரு 10-20 கிலோமீட்டர் அமுத்துறக்க ஆரம்பிச்சிட்டோம்.
கிட்டத்தட்ட திருப்பூர் வந்து இப்படியே கரெக்டாக 5 மணி குறைச்சோன்னாங்க 5:07 போயிட்டோம். கரெக்டாக 7 நிமிஷம் லேட் ஆகி போச்சு. ஃபங்க்ஷன்லாம் சீரும் சிறப்பாக முடிச்சு ஓப்பனிங்லாம் பண்ணி கொடுத்து வந்தாச்சு. பண்ணி கொடுத்து வந்தாலும் சரி லைட்டாக ஏதாவது டீ போடணும். சரி அண்ணன் டிரைவரான வெயிட் பண்ணுறாரு. நம்மளுக்கு வந்து கிறிஸ்டா அதை பின்னாடி நிற்கிது பாருங்க, அந்த கிறிஸ்டா தான் நம்மளுக்கு வந்த கிறிஸ்டா. இப்போ வந்து ரேஞ்சு வந்து 20% ஆயிடுச்சுங்க. அப்போ 20% ஆயிடுச்சுன்னா எவ்வளோ ரேஞ்ச் இருக்குன்னு கேட்பீங்க. அதுதான் சஸ்பென்ஸ். இப்படியே இருக்கிற சஸ்பென்ஸு நான் அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். மற்றபடி ரொம்ப யூஸ்ஃபுல்லானது வந்து அடாஸ். உண்மையிலுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அடாஸ் லெவல் 2 அதில் ஏகப்பட்ட ஃபியூச்சர்ஸ் வேறு கொடுத்துருக்குறாங்க. உண்மையிலுமே ரொம்ப நல்லா இருந்தது. இன்னும் இந்த இடம் மட்டும் கொஞ்சம் கருப்பு பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ஈவி பிவி வண்டி மாதிரி கொஞ்சம் லுக்கு வேறு மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், முடிஞ்சால் நம்ம பையன்கிட்ட சொல்லி இந்த இடத்த மட்டும் பிளாக் பண்ணி பார்க்கலாமா எப்படி இருக்குன்னு ஒரு ஃபோட்டோ போட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. மற்றபடி ஓட்டுறத உட்காந்துட்டு வந்தது எல்லாமே நல்ல சுகம். தாராபுரத்துலேருந்து திருப்பூருக்கு இந்த பல்லடத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு 20 கிலோமீட்டர் பேக் சைடில் வந்துட்டு வந்தானுங்க. சொர்க்கமே சொர்க்கம், அப்படி ஒரு சொர்க்கம். ஏன்னா அங்கே காலையிலேருந்து ரீல்ஸ் எடுத்துங்க, அதுபோக ஃபோனில் ஃபுல் வீடியோ எடுத்து அதுக்கு வீடியோ போட்டு அப்லோட் ரீல்ஸ் பண்ணி பேட்டரி போய் இறங்கி போச்சு. அதனால் ஒயர்லெஸ் சார்ஜிங்கில் குத்தி விட்டேன். எனக்கு என்னமோ நெக்ஸானை விட கொஞ்சம் இது ஒயர்லெஸ் சார்ஜிங் ஸ்பீடு கம்மியோன்னு எனக்கு தோணுது இது. அதுக்கப்புறம் மற்றபடி அவங்க வந்து ஜியோவோட இது கொடுத்துருக்காங்க. ஃபுல் யூடியூப் பாட்டு கேட்டு எல்லாமே ஒன்லி பாட்டு சாங்ஸு, அதுக்கப்புறம் இளையராஜா சாங்ஸு, பொழுது போனதே தெரியல, அவ்வளோ சூப்பராக வந்துட்டு இருந்ததுங்க. அதுக்கப்புறம் என்னங்க மெயினாக சொல்ல வேண்டிய விஷயங்கள் இதுதான். பிரேக் ஆகட்டும், நாம் வந்து சிட்டி மோடில் லெவல் 2 தான் வச்சுருந்தேங்க. ஃப்ரண்ட் பிரேக் ஆகட்டும், 4மே டிஸ்க் பிரேக் அடித்தா சொன்ன வேச்சு கேட்குது, எந்த குறையும் இல்லைங்க. ஏம்மா ஓகே பசிக்குதா? சரி இரு, டீ கடைக்கு வந்தாச்சு. எப்பவுமே ரெகுலராக இங்கே தான் சாப்பிடுவோங்க. பல்லடம் தாண்டி வந்து கரெக்டாக லட்சுமி மில்ஸ்க்கு கொஞ்சம் முன்னாடி இங்கே தான் ரெகுலராக டீ சாப்பிடுவோம். சரி அதனால் இந்த கடைக்கு டீ சாப்பிட்றதுக்காக நம்ம வந்திருக்கிறோம். வேறு என்ன ஆடியோ சிஸ்டம் ஆகட்டுங்க, ஃப்ரண்ட் சீட்டு, அப்புறம் புறவக்கால சீட் ஆகிட்டு எல்லாமே ஜம்முன்னு இருக்குது. பெனாரமிக் சன்ரூப் சூப்பர், அடாஸ் லெவல் 2 சூப்பர், 360 கேமரா அதை விட சூப்பர். குறிப்பாக இந்த 360 கேமராவில் வந்து நான் சொல்ல வேண்டியதுங்க, நம்ம சைடு போடும்போது மீட்டர்லேயே வந்து சேஃப்டிக்காக நம்மளுக்கு ரைட் போட ரைட் இண்டிகேட்டர் ஒரு ஓட்டை காமிச்சிடும், லெஃப்ட் இண்டிகேட்டர் ஒரு ஓட்டை ரவுண்டாக ஓட்டைங்கிற மாதிரி ரவுண்டாக காமிச்சிடும் மீட்டர்லேயே. அதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய சேஃப்டி தான். அதுக்கப்புறம் இந்த ஹெட்அப் டிஸ்பிளே அந்த விஷயமே ரொம்ப நல்லா இருக்குது. அந்த ஹெட்அப் டிஸ்பிளேயில் முதல் முறை எந்த வண்டியிலும் கொடுக்காத ஆப்ஷன் வந்து இந்த இது கொடுத்துருக்காங்க, ஏரோ மார்க்கு. நீங்கள் கூகுள் மேப் போட்டதுக்கு அப்படின்னா ப்ளூ ஏரோ மார்க் காமிச்சிட்ருக்கேன். நீங்கள் யூடர்ன் பண்ணால் அப்படின்னா ப்ளூ இப்படி காமிக்கும். அதுக்கப்புறம் ஹெட்அப் டிஸ்பிளேயில் என்ன காமிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி ஒரு கார் போயிட்டுருக்கு, பைக் போயிட்டுருக்கு அப்படின்னா முடிஞ்சால் நான் காமிக்கிறேங்க, நான் இதில் ஆட் பண்ணுறேன். அந்த காருக்கு வந்து ப்ளூ கோடு காமிக்குது, 2 வீலருக்கு இதுக்கெல்லாம் வந்து ப்ளூ கோடு காமிக்குது. அதையும் செக் பண்ணி பார்த்தோம். செட்டில் வந்து டால்பி அட்மாஸ் வந்து நீங்கள் ஐஃபோன் இருக்குது பாருங்க, அதை நீங்கள் கனெக்ட் பண்ணிவிட்டு ஆப்பிள் கார்ப்ளேயில் ஓட்டிங்கன்னா டால்பி அட்மாஸ் அவ்வளோ சூப்பராக வேலை செய்யுது. செம சூப்பர் டால்பி அட்மாஸு. அதுவும் 2-3 ஃபியூச்சர்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. நானே இன்னும் பாதி கற்றுக்கணுங்க. இப்போ தான் பாதி கற்றுருக்குறோம். எனக்கு காலையில் தான் நம்ம ஓட்டிகிட்டு இருக்கிறோம், உட்காந்து ஓட்டிகிட்டே வந்துட்டுருக்குறோம். பாதி கற்றுக்கிட்டோம் முடிஞ்ச வரைக்கும். அதனால் நம்ம ஊருக்கு எப்படி வண்டி வந்துடும், எப்படி கோயம்புத்தூர் எஸ்ஜிஏக்கு வண்டி வந்துருச்சுன்னா 12ஆம் தேதி இன்றைக்கி நீங்களும் புது வண்டி போய் அங்கே பார்க்கலாம். ஆல்ரெடி வண்டி நின்றுட்டுருக்கு. வந்துருச்சுன்னா நான் வந்து தனித்தனி செப்பரேட் நான் உங்களுக்கு வீடியோ போட்டு நான் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் நான் சொல்கிறேன். சரிங்க இருங்க, இன்னும் என்னமோ போட்டுப்பாங்களாட்டு சுட மாமா போகலாம், போய் சாப்பிட்லாம் மாமா. கிருஷ்ணா பேக்ஸ் போய் டீ குடிக்க போகிறோம். டீ குடிச்சு உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன், வாங்க. அதுக்கப்புறம் மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த டேஷ் கேமு. அதனால் மறக்காமல் எத்தனை லட்சம் கொடுத்து நீங்கள் வண்டி வாங்குறீங்க, ஒரு 4000 5000 டேஷ் கேம் வருதுங்க. கிட்டத்தட்ட 12,000 வரைக்கும் இருக்குது. நல்ல டேஷ் கேம் வேணும் அப்படின்னா இப்போ நீங்கள் திருப்பூர் சைடுக்கு இது இருந்தீங்கன்னா நம்ம ஆஃபீஸ்லேயே நீங்கள் வந்து மாட்டிக்கலாம். நான் வேணால் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருணுங்க. சப்போஸ் வெளியூரில் எது இருந்தீங்க அப்படின்னா நான் அது கான்டாக்ட் நம்பர் தனியாக கொடுத்துட்றேன். அப்படி இல்லாட்டி நீங்கள் வெப்சைட்டில் ஏதாவது வாங்கினா freetrack.inங்கிற வெப்சைட் கொடுத்துறணுங்க. அதுக்கப்புறம் அமேசானில் இருக்குதுங்க, ஃப்ளிப்கார்ட்டில் இருக்குது, இந்த மாதிரி எல்லா இதுலேயும் இருக்குது. அதனால் இந்த ஃப்ரீட்ராக் அப்படிங்கிற டேஷ் கேம் வந்து நல்ல கம்பெனி, நம்ம தான் யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம் இத்தனை நாளாக. நிறைய இதில் சொல்லியிருப்பேன் நான். அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சோனி ஸ்டாரிஸுங்கிற லேட்டஸ்ட் அது இது சென்சார் கொண்டு வந்திருக்காங்க. கிளாரிட்டியெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் பல லட்சம் கொடுத்த வண்டி வாங்குறீங்க, நம்ம வீட்டுக்கு எப்படி சிசிடிவி முக்கியமோ இன்றைக்கி காருக்கு வந்து டேஷ் கேம் தான் ரொம்ப முக்கியம். அதனால் மறக்காமல் மாட்டிக்கிங்க.
எங்கேருந்து ஆரம்பித்தவங்களோ காலையில் கோயம்புத்தூரில் லீ மெரிடியன் அதே ஹோட்டலுக்கு வந்தாச்சு. கரெக்டாக மணி 7:35 வந்து இறங்கிட்டோம். வாங்க, சஸ்பென்ஸ்ன்னு சொன்னேன்லங்க, முதல்ல இதை காமிச்சிட்டு நம்ம அதுக்கப்புறம் பேசலாம், சரிங்களா? இங்கே வரும் கிலோமீட்டர் 149 கிலோமீட்டர். இப்போ அந்த கடைசியாக அமுத்திட்டு வந்தது நாங்கள் 483.6, 484ன்னு வச்சுக்கோங்க. பேலன்ஸ் 81 கிலோமீட்டர் காமிக்குது. இதுதான் பர்சன்டேஜ் 15. லட்சுமி மில்ஸ்லேருந்து இங்கே வர்றதுக்கு கரெக்டாக ஓகே டேக் 5%. என்னென்னாங்க, நம்ம இந்த இதில் அதிகமாக அந்த ஒட்டஞ்சத்தரம் தானோன்னு அமுத்தினது தான். நம்ம என்ன நினச்சேங்க, காற்று வந்து இப்படி முதல்ல இப்படி அடிச்சிருந்தது, மேக்க இல்லை கிழக்கு அடிச்சிட்டு இருந்தது. திருப்பி நம்ம இப்படி போயிட்டுருக்குறோம், மறுபடியும் கிழக்கு அடிக்குது, மறுபடியும் வண்டி மேலே அடிச்சிட்டு இருக்குது ஒரு சைடு. அதான் 70% அடிச்சிட்டு இருந்தது அந்த காற்று. இதெல்லாம் ஆக்சுவலாக வந்து ஒரு கரெக்டாக நீங்கள் ஒரு டிரைவிங் இது வந்து பண்ணினீங்க அப்படின்னா, நாங்கள் வந்து 121 கிலோவாட் வரைக்கும் கொண்டு வந்தோங்க. ஏன்னா அந்த கிலோவாட்டை நீங்கள் எந்தளவுக்கு கம்மி பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு ரேஞ்ச், ஆவரேஜ் எனர்ஜி கன்சப்ஷன். அதான் 121 வரைக்கும் கொண்டு வந்தோம். இதே வந்து நெக்ஸானில் 100, 104, 110 கொண்டு வந்திருக்கிறோம். இதில் வந்து 121 வரைக்கும் கொண்டு வர முடிஞ்சுது. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, முழுக்க முழுக்க நம்ம ஓட்டுனது எல்லாமே ஹைவேஸ். குறிப்பான விஷயம் அதுதான், ஹைவேஸ். இதில் வந்து நம்ம லோக்கல் இந்த மாதிரி கோயம்புத்தூரில் போயிட்டுருக்குறோம், நம்ம ஆவரேஜாக ஒரு ஸ்பீடில் போயிட்டுருக்குறோம். அப்படிங்கும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ரேஞ்ச் வந்து எச்சு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ 480 + 80 560. இப்போ வந்து 15% இருக்குதுங்க. இன்னொரு 81 கிலோமீட்டர் போகும். அப்போ மொத்த ரேஞ்ச் எவ்வளோ கிடைக்குன்னு வந்தால் 560. இது வந்து நான் ஓட்டுனதும் நம்ம ஊட்டமணி ஓட்டுனதுன்னு கணக்கு படி. இப்போ நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களோட ஒவ்வொருத்தர் ஓரமாக இந்த வண்டிக்கு போய்க்கலாம். ஜான்ஜுரி வண்டி சியரா ஈவிக்கு அதே கலர் தான் இது. இந்த வண்டிக்கு போய்க்கலாம். ஒவ்வொருத்தருக்கு அவங்களுக்கு வந்து ஒவ்வொருத்தர் ரேஞ்ச் வந்து கண்டிப்பாக வருங்க. அதான் நான் முதல்ல உங்களுக்கு நான் இடையில பேசிட்டு போயிட்டு இருக்கும்போதே நான் உங்களுக்கு சொன்னேன். இப்போ எங்களுக்கே நெக்ஸான் வந்து பார்த்திங்கன்னா சர்வசாதாரணமாக 400க்கு மேலே நம்ம ஓட்ட மணி எடுத்துகிட்டு இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டாட்டா நெக்ஸான் ஈவி. ஏன்னா முதல் முறையாக இந்த ஈவி ரேஞ்ச் டெஸ்ட்டு நம்ம தான் போட்டிருப்போம்னு நினைக்கிறேன். இவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டி ஒரே நாளில் இத்தனையும் ஓட்டி, இதை இடையில சாப்பாடு, ஜூஸு, டீ அங்கங்கே நிறுத்தி ஓரளவுக்கு அப்படி கணக்கு போட்டுங்க. நீங்கள் வந்து நாங்கள் 90க்குள்ளே தான் ஓட்டினோம். ஒட்டஞ்சத்திரத்துலேருந்து வரும்போது மட்டும்தான் 100 வரைக்கும் டச் பண்ணோம். 110 வரைக்கும் சில இடங்களில் டச் பண்ணோம். 110 சில இடங்களில் மட்டும்தான். பட் 100ங்கிறது ஆவரேஜ் பண்ணிவிட்டு நாங்கள் கொஞ்சம் நல்ல ஸ்பீடாக வந்தங்காட்டி அந்த ஆவரேஜ் எனர்ஜி கன்சப்ஷன் வந்து 149க்கு வந்துருச்சு. இல்லைன்னா ஆவரேஜாக ஒரு 130, 131 மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தோம். நம்ம கரூர்லேருந்து அந்த டிராஃபிக்கில் சுற்றி சாப்பிட்டு இதில் திண்டுக்கல்ல சாப்பிட்டு வெளியே 135 வந்துருச்சு. அப்போது உங்களுக்கு ஒரு கிளியர் கட்டாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதனோட ரேஞ்ச் என்ன அப்படின்னு சொல்லி. 500க்கு மேலே தான் கன்ஃபார்மாக கிடைக்க போகுது. 75 கிலோவாட் ஆல்வீல் டிரைவ் இந்த வண்டி இருக்கிறதே டாப் மாடல். அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணிங்க, ஆல்வீல் டிரைவ் அப்படிங்கிறத. அதுக்குள்ளே ஃபோன் கட் ஆயிடுச்சுங்களாமா. இதில் வந்து அந்த அந்த ஏர் பியூரிஃபைர் நெக்ஸான் எல்லாம் இருக்குது. பட் எல்லா வண்டியும் டாட்டா வண்டியில் இன்றைக்கி எல்லாம் கொடுத்துட்ருக்குறாங்க. இதில் சீரள குறிப்பு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பெரியவங்க, வயசானவங்க, குழந்தைங்க இவங்களை எல்லாம் கூட்டிகிட்டு போகும்போது இன்னும் அந்த ஏர் ஃபயரை இன்னும் நல்லா மேம்படுத்தி, இப்போ நிறைய பேர் காருக்குள்ளே ஏறும்போது வந்துங்க ஒரு வித கெட்ட ஸ்மெல் வரும். அந்த ஸ்மெல் வந்து இவங்க கரெக்டாக அந்த ஏசியோட டக்ட்டுக்கு பின்னாடி வச்சுருக்காங்க டேஷ்போர்டுக்குள்ளே. அதுக்கு பேர் வந்து அயோனைசர். கரெக்டாக சொல்லியிருக்கிறேன், ஏன்னா ஒரு தடவை கேட்டுக்கிட்டு. அதுக்கு பேர் அயோனைசர் அப்படின்னு சொல்லி உள்ளே மாட்டி வச்சுருக்கிறாங்க. எந்த ஒரு பேட் ஸ்மெல்லுமே உங்களுக்கு இருந்தது அப்படின்னா, நம்ம பிரியாணி வாங்கிட்டு வரோம், சிக்கன் வாங்கிட்டு வரோம், உள்ளுக்குள்ளே கொஞ்சம் நேரம் ஸ்மெல் அடிச்சிட்டே இருக்கும். அதை நீங்கள் எடுத்து வச்சுட்டு மறுபடியும் நீங்கள் வண்டியில் ஸ்டார்ட் பண்ணிட்டு போனீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு மொத்த கேபினுமே க்ளீன் பண்ணி அந்த அயோனைசர் டோட்டலாக எடுத்துருங்களாமா. அப்படி ஒரு சிஸ்டம் புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க. அந்த செட்டுக்குள்ளே போய் நோண்ட முடியல என்னால் முடிஞ்ச வரைக்கும். அதனால் ரொம்ப டயர்டு வேறு. அப்போ ஒரு ஓட்டு பண்ணி பேசிகிட்டு இருந்தாங்க, ஃபோனு இந்த மாதிரி மாற்றி மாற்றி நம்மளுக்கு வந்துட்டு இருக்குது. உங்களுக்கு இதெல்லாம் சந்தேகம் இருந்தது அப்படின்னா மறக்காமல் வந்து எனக்கு வந்து நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. கண்டிப்பாக நம்ம அடுத்த வீடியோ பண்ண போகிறோம். ஏன்னா எப்படி இருந்தாலும் நம்ம இது கீழே இருக்கிற மாடல் பண்ணணும். அப்புறம் 65 கிலோவாட் வந்தால்
அதையும் நம்ம பண்ணணும். அதனால் வந்து வேறு சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் வந்து கேளுங்க. இப்போ நீங்கள் 12ஆம் தேதி நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க இந்த வீடியோவை, ஜூன் மாதம். இப்போ நீங்கள் இந்த வண்டிக்கு இது பார்க்கணும் பிடிக்கணும் அப்படின்னா நம்ம கோயம்புத்தூர் எஸ்ஜே டாட்டாவில் வந்து வண்டி வந்துருச்சு. நீங்கள் வந்து பார்க்குறேன்னா பார்க்கலாம். டெமோ வண்டி வந்துருச்சான்னு தெரியல. பட் இந்த வண்டி புது வண்டி வந்துருச்சு. எம்பவர்டு வண்டி வந்திருக்குதுங்க. இது எம்பவர்டு வண்டி வந்துருச்சு. நீங்கள் வந்து பார்க்கலாம். பட் அதான் நம்பர் கொடுத்தாலும் நீங்கள் வேணால் ஃபோன் பண்ணி கேட்டுங்க, வண்டி வந்துருச்சா, டெமோ வண்டி வந்துருச்சா. நீங்கள் வந்து பார்த்துட்டு உங்கள் குடும்பத்தோடு வந்து தயவு செஞ்சு ஃபேமிலியோடு வாங்க. எப்போதுமே நீங்கள் ஒரு புது கார் பார்க்கணும் அப்படின்னா ஃபேமிலி ஓட்டிப்பாங்க. நான் அப்படியே சொன்னேன், நான் இப்போவும் சொல்கிறேன், முழுக்க ஒரு நாள் பூரா இந்த வண்டி என் கூட இருந்திருக்குது. நானும் ஊட்டமணி இந்த கார் 3 பேர் மட்டும் காலையிலேருந்து பயணிச்சிட்டு இருக்கிறோம். என்னுடைய சொந்த நாலேஜ்லேயும் சொந்த அறிவுலையும் சொந்த கருத்துலேயும் தான் இது நான் சொல்கிறேன் முழுக்க. பட் உங்களுக்குன்னு ஒரு ஐடியா மனசில் நீங்கள் வச்சுருப்பீங்க, சரிங்களா? அதனால் வந்து நீங்கள் ஃபேமிலியோடு வந்து இந்த வண்டி ஓட்டி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன், கண்டிப்பாக பிடிக்கும். எனக்கு ஒரு ஆசை இருக்குது. பட் நம்ம ஊட்டப்படி வந்து முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் 2 பேரும் தான் பேசிட்டு வந்துட்டு இருந்து அதிகமாக கன்வின்ஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு குறைகள் அப்படின்னு சொன்னோம்னா, இந்த லெஃப்ட் சைடு திரும்பும்போது மட்டும் இந்த இடம் பி பில்லர் இருக்குது பாருங்க. இந்த பி பில்லர் மட்டும் ஒரு லைட்டாக மறைக்குதுன்னு வச்சுங்களேன். இப்போ நான் வந்து லெஃப்ட் சைடுக்கு வந்துட்டு இருந்தேன். லெஃப்ட் டேர்ன் வந்து பண்ணணும். எனக்கு லெஃப்ட்டு பாருங்கள் அப்படின்னாப்புல நான் இப்படி திரும்பி பார்க்குற கரெக்டாக பில்லர் இந்த இடத்துல இருக்குது. உனக்கும் பில்லர் இந்த இடத்துல இருக்குது. நீங்கள் ரைட் சைடு பார்க்கும்போது அதனால தான் 360 கேமரா, இந்த சைடு மிரர், இதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் பார்த்து பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அது ஈஸியாக இருக்கும், சரிங்களா? இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். பை டியர்.